இந்த பாட்டை பாடினது கேஜே ஜேசுதாஸ். ஜேசுதாஸ் என்கிற ஒரு கிறிஸ்தவர் பாடிய பாட்டை கேட்டுதான் ஐயப்பன் இன்னைக்கு தாளாட்டி தூங்கிட்டு இருக்காரு. இந்த ஒற்றுமையை வலியுறுத்தியதுதான் திராவிடம். இதை எல்லாரும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மேடையில் ஐயப்ப சாமி இருக்காரு, நிறைய பேர் பேரை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய புகழேந்தி மற்றும் ஸ்டாலின், என்னுடைய அருமை சகோதரர் மாணவன் இந்த செயலாளர் நம்ம ஜெயலலிதா, இந்த நிகழ்ச்சியில எனக்கு முன்னாடி பேசிய என்னுடைய உதயநிதி அவர்களால் உருவாக்கப்பட்ட 182 இளம் பேச்சாளர்களை முன்னணி தளபதி பம்மல் தினேஷ் என்ன அருமையா பேசினார் பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அவர் பேசுறத நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். மேடை பேச்சு என்பது கலைஞரோடு லியோனியோடு வெறும் பேச்சாளர்களோடு நின்று விடாமல் இன்னும் 1000 லியோனி இந்த மேடைக்கு தேவை என்பதற்காக என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் 17,000 பேச்சாளர்களை வரவழைத்து 2000 பேச்சாளர்களை உருவாக்கி 192 பேச்சாளர்களை படைத்து இன்று தமிழ்நாடு முழுவதும் 192 பேச்சாளர்கள் மேடைதோறும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடைகளிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி கொள்கை வழியில் இன்னைக்கு திசை திருப்பிய தம்பி உதயநிதிக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். இன்னைக்கு நம்ம சகோதரிகள்லாம் நான் இந்த கூட்டத்தை கடந்து வர்றப்ப எல்லாரும் எனக்கு கை கொடுத்துட்டு ஒரு அம்மா என்னை இப்படியே பார்த்துட்டு டிவியில் பார்த்தா கிழமை மாதிரி இருக்கானே, நேரில் நல்லா இருக்கானே இருந்துச்சு. அந்த அம்மா வயசுக்கு இது தேவையில்லாத ஆராய்ச்சி. டிவியில் ஏன் நாங்கள் கிழமை மாதிரி இருக்கோம்னா பவுடரை போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சுருப்பேன். இங்கே நான் அழகா இருக்கிறதுக்கு ஒரே காரணம், நான் நின்று கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை. எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் உருவாக்கிய அற்புதமான மேடை. அதனால தான் இந்த மேடையில் யார் நின்னாலும் அழகா தெரியுமா. நம்ம சகோதரிகள்லாம் இடையில சவுண்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ மனசில் என்ன நினைப்பாங்கன்னா, இவ்வளவு பொருளுக்கு முன்னால் இருக்குது, இந்த ஆள் டிவியிலே 1 மணி நேரம் பேசுவாங்க, இந்த ஆள் எப்போ பேசி முடிக்கிறது, நம்மெல்லாம் இதெல்லாம் வாங்கிட்டு போகிறது, மழை வேற மேலே மிரட்டிக்கிட்டு இருக்கு. உங்களுடைய உணர்வுகளை மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் பேசுவேன். அதனால தான் நான் கமலேஷ்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுறதுன்னு கேட்கல. ஏன்னா ஒரு ஊரில் போய் கேட்டேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்துறதுன்னு. அந்த ஊர் தலைவர் வந்தார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையோ, நீ நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னாரு. அதுக்கு ஏன்டா நீ திண்டுக்கல்ல இருந்து கூட்டி வந்தீங்கன்னு. ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கோம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கு இருப்பாங்க, நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ. இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கு இருப்பாங்களா? நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமியா இல்லை பாஜகவோட அண்ணாமலையா? லட்சம் பேர் திரண்டிருந்தாலும் மக்கள் ரசிக்க சிரிக்க சிந்திக்க எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த தானை தலைவன் டாக்டர் கலைஞரோட கரம் பிடித்து மேடைக்கு வந்தவன். அதனாலதான் நம்ம சகோதரிகள் இவ்வளவு பேர் இன்னைக்கு மகிழ்ச்சியா இன்னைக்கு உட்கார்ந்துருக்காங்க. சகோதரிகள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரே ஆட்சி நமது திராவிட மாடல் ஆட்சி தான். காரணம் என்னன்னா, இன்னைக்கு அருமை சகோதரர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து ஏன் எல்லாரும் அவரையே டார்கெட் பண்றாங்கன்னா, இன்னைக்கு வேற எந்த கட்சியிலும்